பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 26வது வசனம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தை தருகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, நாம் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டோம் என்பது உறுதி. அதிலும் கூட கர்த்தருடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமான் ஒரு திட்டத்தை தீட்டி, அந்த ஆமான் என்ன செய்கிறான், அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவினுடைய கரத்தில் இருக்கிற மோதிரத்தினாலே முத்திரை வைத்து அந்த ஜனங்களை முற்றிலும் அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அந்த வேதத்திலே பார்க்கும் பொழுது கடைசியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்படவில்லை, யூத ஜனங்கள் அழிக்கப்படவில்லை, அந்த ஆமான் தான் தூக்கு மரத்திலே போடப்பட்டான். அப்போ நிச்சயமாக இன்றைக்கு கூட தேவ ஜனங்கள் ஒருபோதும் எந்த காரியத்திலும் வெட்கப்பட மாட்டார்கள். அவன் முத்திரை வைத்த போது உலகமெங்கிலும் எல்லா தேசங்களுக்கும் அந்த கடிதம் போனது. எல்லா தேசங்களில் இருக்கிற யூதர்களை, கர்த்தருடைய ஜனங்களை கொல்ல வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை செய்ய எத்தனித்தார்கள். ஆனால் ஒன்றும் மொழியவில்லை. அதனால் நிச்சயமாய் இன்றைக்கும் கூட நாம் இருக்கிற பகுதியிலே நம்மை அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும், இந்த பகுதியை விட்டு விரட்டி விட வேண்டும், இந்த பகுதியில் அவர்களை வைக்கக்கூடாது என்று சொல்லி பலரும் நமக்கு விரோதமாய் எழும்பலாம் ஆமானை போல. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரை தெய்வமாக வணங்குகிற ஜனங்களாய் நாம் இருக்கும்போது நாம் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டோம். மாறாக சத்துரு வெட்கப்பட்டு ஓடி போவான், அவன் இல்லாமல் போவான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.